ஆதாரத்தை வீடியோ ஆரம்பத்திலே போட்டுடுறேன். ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். CAA அப்படிங்கிற இந்திய குடியுரிமை சட்டம், அதாவது இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2024க்கு முன்னாடியே அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதற்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. கொரோனா பேரிடர் வரும்போது அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் அத்தனையுமே தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் பிஜேபி அரசாங்கம் இந்த திட்டம் அமல்படுத்துறதில் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 வருஷமாக அமைதியாக இருந்த பிஜேபி அரசாங்கம் 2024க்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. இந்த அதிகாரப்பூர்வமான செய்தியை இந்த வீடியோவில் பேச போகிறோம். CAA அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு புரிதல் இல்லாட்டியும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி அந்த அதிகாரப்பூர்வமான செய்தி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முதல்ல CAAனா என்ன, அதோட நோக்கம் என்ன, இந்திய குடியுரிமை சட்டத்தில் அந்த திருத்தம் ஏன் ஏற்பட்டுச்சு, அந்த திருத்தத்துக்கு ஏன் பலமான எதிர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். முதல்ல CAA அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1955 இந்திய குடியுரிமை சட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதில் சில திருத்தங்களை மேற்கொள்கிறது தான் இந்திய குடியுரிமை சட்டம் 2019 நோக்கம். இந்த திருத்தம் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா, மதத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மள பெரும்பான்மையான நபர்கள் இந்திய குடியுரிமையை வச்சுட்டு இந்தியாவில் வாழ்கிறோம். சில பேர் இந்திய குடியுரிமை இல்லாமல் அகதிகளாக இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ குறிப்பிடக்கூடிய 3 கண்ட்ரியை சேர்ந்தவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு தான் 2019 அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த 3 கண்ட்ரி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வங்கதேசம், பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான். இந்த 3 கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ளே யாரும் 2014 டிசம்பர் 31 வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த திருத்தத்தின் வாயிலாக இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் சொல்ல வருது. ஆனால் ஒரு குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு நாங்கள் இந்திய குடியுரிமை வழங்கணும்னா நாங்கள் குறிப்பிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் 2014 டிசம்பர் 31 முன்னாடி இந்தியாவில் வசிச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொன்னிச்சு. அப்படி என்ன அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் இந்துக்களாக இருக்கணும், இல்லாத பட்சம் சீக்கியர்களாக இருக்கணும், இல்லாத பட்சம் சமணர்களாக இருக்கணும், இல்லை நீங்கள் புத்திஸ்டாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சம் பாசி அப்படிங்கிற அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கணும். இந்த 6 மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசத்துலேருந்து 3 கண்ட்ரிலேருந்து வந்திருக்கணும். நீங்கள் 2014 டிசம்பர் 31 முன்னாடி இந்தியாவில் வசிக்கணும். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்லப்பட்ட அத்தனை தகவலுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நாங்கள் அகதி அப்படிங்கிற இடத்த தூக்கிட்டு இந்தியாவோட குடியுரிமையை உங்களுக்கு கொடுத்து இந்திய குடிமகனாக உங்களை நாங்கள் அரவணைச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறதா இந்த திட்டம் சொல்லப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும். மதத்தின் அடிப்படையில், மத சிறுபான்மை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 3 கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்யுது. இதுதான் பேசிக்கான விஷயம். இதற்கு ஏன் எதிர்ப்பு கிளம்புனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 ஃபேக்டர் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்த்துக்கிட்டா 2, இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 1. தமிழ்நாட்டை சேர்த்துக்கிட்டா 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர, நம்ம இந்தியாவில் இலங்கையிலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. இலங்கையை சேர்ந்த நிறையா மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்திய குடியுரிமையை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. பட் அதில் என்ன பிரச்சனைனா, இலங்கை அப்படிங்கிற கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் நம்ம இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டாலும் இலங்கை அப்படிங்கிறதுல பெரும்பான்மையாக நிறைய பேர் புத்திஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே மத சிறுபான்மை அப்படிங்கிறது இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் மத சிறுபான்மையை பார்க்கப்படுறாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த திட்டத்தின் மூலமா, இந்த சட்டத்தின் மூலமா இந்திய குடியுரிமை வழங்கலை, ஏன் அவங்கள விட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி பெரிய லெவலில் கேட்கப்படுது. அவங்களுக்கும் இந்த சட்டத்தில் சேர்த்து இந்திய குடியுரிமை வழங்கினீங்கன்னா, ஸோ நீங்கள் சொல்கிற அந்த மத சிறுபான்மை அடிப்படையில் இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வேலிடான ஒரு பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் இந்த திட்டம் அல்லது இந்த சட்டம் வரும்போது வலியுறுத்தினாங்க. இது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பதிவு செய்யக்கூடிய முதல் கருத்து. 2வது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 6 மதத்தை சொல்லியிருப்பேன், முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மதத்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இந்தியாவுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா, இந்திய குடியுரிமை வழங்கினாங்கன்னா வேறு ஏதாவது கண்டிஷன் போடுங்களேன். ஏன் மதத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்குறீங்க? இந்தியாவில் 10 வருஷம் வாழணும்னு போடுங்க, இந்தியாவில் 15 வருஷம் இருக்கணும்னு சொல்லுங்கள், அல்லது உங்கள் பசங்க யாராவது இந்தியாவுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுங்கள், இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும்னு சொல்லுங்கள், காலேஜ் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும்னு சொல்லுங்கள், இல்லை இது படிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள், அது படிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். அல்லது குற்ற பின்னணி இல்லாமல் நீங்கள் இந்தியாவில்
2-3 மாதம் இருந்தாலும் சரி, 10-15 வருஷம் இருந்தாலும் சரி, எதையாவது சொல்லுங்கள். ஏன் மதத்தின் அடிப்படையில், மதச்சிறுபான்மை அப்படிங்கிற வகைப்படுத்தல் அடிப்படையில் இந்திய குடியுரிமை கொடுக்குறீங்க? இது இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பே தாக்குதலுக்குள்ளாகும். இந்தியா மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறது எந்தளவு சரியாக இருக்கும்? அப்படி மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குற முடிவும் இலங்கையை கைவிட்டதுனால, அங்கே இலங்கையில் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த மதம் சிறுபான்மை மதமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு இந்த இலங்கையை கைவிட்டீங்களா? ஸோ முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மையமான நோக்கமாக வச்சு இந்த திட்டத்தை உருவாக்குனீங்களா அப்படிங்கிற கேள்வியை மையமாக வச்சு தான் இந்தியா முழுக்க 2019 போராட்டம் ஏற்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக கொரோனா பேரிடர் வந்துச்சு. அந்த போராட்டம் ஓரளவு ஓஞ்சிச்சு. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, மக்களவை மாநிலங்களவையில் மட்டும் இந்த சட்டத்தை அமல்படுத்தி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கிட்டாங்க. ஆனால் திட்டத்தை அமல்படுத்தலை, சட்டம் அமலாகலை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி 6 மாதத்துக்குள்ள இந்த திட்டம் பற்றிய அல்லது இந்த சட்டம் பற்றிய விதிமுறைகளை வகுக்கணும். விதிமுறைகளை வகுக்கப்பட்டால் மட்டும்தான் அரசாணை வெளியிட முடியும். விதிமுறைகள் 6 மாதம் வரைக்கும் வகுக்கவே இல்லை. ஒன்று விதிமுறைகளை வகுத்து அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்திடணும். இது ஒன்று. அப்படி இல்லாத பட்சம் மக்களவை மாநிலங்களவையில் துணைக்குழுட்ட கொஞ்சம் டேட்டு கொடுங்களேன், செஞ்சிடறோம், பார்த்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்கணும். ஸோ தொடர்ச்சியாக 2020 பிஜேபி தலைமையில் அந்த அரசாங்கம் முழுமையாக எக்ஸ்கியூஸ் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த திட்டம் அமல்படுத்துறதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலை. பட் இப்போ திடீர்னு ஒரு மத்திய அரசோட ஒரு மூத்த அதிகாரி பேசினாங்க, தகவல் தெரிவித்தாங்கன்னு சொல்லி மீடியாவில் பெரிய லெவலில் நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் காமிச்சேன். அந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா, இந்த திட்டமானது 2024 முன்னாடி அமலாகும். இது முழுக்க ஆன்லைன் ப்ராசஸ் ஆகும். நீங்கள் இந்தியாவில் 2014 டிசம்பர் 31 முன்னாடி இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆவணங்களுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் சொல்கிற இயர் அடிப்படையில் நீங்கள் மத சிறுபான்மையாக இருந்தால் நான் உங்களுக்கு இதை போட்டு கொடுத்துருவோம். முழுமையான ஆன்லைன் ப்ராசஸ்ஸு மிக வேகமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 2024 முன்னாடி கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்சில் இந்த திட்டம் அமலாகும் அப்படிங்கிற விஷயத்தை மூத்த அதிகாரி சொன்னார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மீடியாவில் லீக் ஆனிச்சு. ஸோ மதத்தின் அடிப்படையில் இந்தியாவோட குடியுரிமை வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் இது பிரச்சார பீரங்கியாக கையில் எடுத்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த திட்டத்தை நீங்கள் 4 வருஷம் முன்னாடி ஆதரிச்சிங்களா, எதிர்த்தீங்களா? இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இந்த செய்தி சொல்ல வர்ற கருத்து இது மட்டும்தான். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.